அண்மை செய்தி நீதி வெல்லும் என தாவேகா தலைவர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது விஜய் நீதி வெல்லும் என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீதி வெல்லும் என தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த விசாரணையை மேற்பார்வை செய்ய உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவை அமைத்ததாகவும் அறிவித்திருந்தது. வழக்கு விசாரணை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யும்படி இந்த குழு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கரூரில் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் எதிரொலியாக அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க கோரி வில்லிவாக்கம் தினேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தாவேகா தலைவரான விஜயை கடுமையாக விமர்சித்தும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தும் வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அசரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி, என். அஞ்சரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விஜய் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் நீதி வெல்லும் என்று பதிவிட்டிருக்கிறார்.